வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். எய்ம் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி அல்ஜிப்ரா, அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாமில் அல்ஜிப்ரா கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை ஈஸியாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் போட்டால் தான் டைம் பார்த்தோம், இல்லைன்னா லென்த்தி டைமாக இருக்கும். அதில் படிக்கும்போது ஷார்ட்கட் கான்செப்டில் படிக்கும். இப்போ இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 15 15ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தெரியணும். இப்போது 7x by x² + 1 - 8x அப்படி இருக்குது. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வச்சுக்கலாம், நாங்கள் 7x by 7 x கீழே டிவைட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸை கீழே கொண்டு வாங்க. x² / x + 1/x - 8x/x. இந்த மாதிரி எக்ஸ் இருந்தால் இந்த எக்ஸை தூக்கி கீழே டிவைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இது ஓகேவா. இப்போ கேன்சல், எக்ஸ் கேன்சல், இது ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், 7/1/x² x தானே, x + 1/x - 8. இதுக்கு வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7/15, இதுக்கு வேல்யூ 15 - 8 ஈக்குவல் டு 7/15 - 8 7. 7/7 ஈக்குவல் டு என்னது 1. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1 இஸ் ஆன்சர். அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இஃப் அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கனாக்க கொடுக்கக்கூடிய ஃபார்மெட்டை இந்த ஃபார்மெட்டுக்கு நாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும்னு அர்த்தம், மீனிங். அது கிளியர், புரிஞ்சுதா? அது கிளியர் நண்பர்களே. இந்த கொஸ்டினுமே எஸ்எஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 81/x ஈக்குவல் டு 18 அப்படின்னா வேறு எக்ஸோட வேல்யூ 0 பெருசாக இருக்கணும். அப்புறம் தென் த வேல்யூ ஆஃப் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது ட்ரிக்னாமெட்ரியாக இருந்தாலும் அல்ஜிப்ரா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிங்கனாக்கும் 5 செகண்ட்ஸில் எந்த ஆன்சருமே கொண்டு வர முடியும். ஸோ இதுக்குமே நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட போகிறேன். இப்போது x = 9 அப்படின்னு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. எனக்கு தெரிஞ்சதுனால போடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்துடும். இப்போ 9 + 81/9 ரெண்டையும் அடித்தானே வரும், 9 வருமா. இப்போ 9 + 9 80 வந்துருச்சா. இப்போ ஒரு கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணதுனால எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ இது போட்டிங்கன்னா என்ன வரும், x² 9² + 161 162 by x² இது 162 by 9². அப்போ 81 + 162 by 81 81 ப்ளஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்க கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். இப்போ 2. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு 83ன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஆன்சர் இஸ் 83. ஆர் யூ கிளியர்? எக்ஸ் ப்ளஸ் 81/x ஈக்குவல் டு 18 அப்படின்னா x² + 162/x² வேல்யூ என்ன அப்படி கேட்டாங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம x = 9 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணமாக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எக்ஸோட வேல்யூ 9 தான். 9ல் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். 83 ஆன்சர். ஆர் யூ கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே, குட். Next question, if x power 2023 plus 1/x power 2023 equal to 10 அப்படின்னா then the value of this அப்படி கேட்குறாங்க. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, x power 1ன்னு வச்சுக்கிறோம், by 1/x power 1 equal to நம்ம அது பார்த்தோம் இல்லையா 5 அப்படின்னா x² + 1/x², அதாவது x² 2 × 1 × 2 மீனிங் அதானே, x² 1 × 2 ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், இதை ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி இங்கே x power 2023 plus 1/x power 2023
equal to 5 அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது 10 கொடுத்துருக்காங்க. 10 கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, x பவர் 4026 என்ன மீனிங் 2 into 2023 அர்த்தம் plus 1 by x power 2 into 2023. இதே ஃபார்மேட்டு தான். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்வீங்க, 10 squared minus 2. அப்போ 100 minus 2 equal to 98. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் 98 அர்த்தம். அது கிளியர். அதில் என்ன நம்பர் கொடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதை இன்ட்டு 2 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் x power 1 plus 1 by x power 1 equal to 5னா x power 1 into 2 plus x power 1 into 2 அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கணக்கு. ஆர் யூ கிளியர்? புரிஞ்சதா? ஓகே, குட். நெக்ஸ்ட் சம்ம x is equal to 5 minus 2 root 3. Find the value of x square plus 1 by x square. இதுவே எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை இதே மாதிரி மாடல் கொஸ்டின் எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 5 minus 2 root 3னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்துச்சுன்னா 5 ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். எப்பயுமே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வேறெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் 1 by x ஈக்குவல் டு ரெண்டையும் கேன்சல் ஆச்சுனாக்கா 5 plus 5 10 வந்துடும். அப்போ x plus 1 by x equal to 10 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, x square plus 1 by x square கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், இதை ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ண மாதிரி 98. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். அது கிளியர்? அது மாதிரி இதை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது, ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கூடாது. எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா 1 by x ப்ளஸ்ன்னு மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடச்சிரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னது 98 இருக்கும். அது கிளியர்? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 1 by x minus 3 plus x equal to 5 அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 by x minus 3 இருக்குது. அப்போது இங்கே 1 by ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1 by x அப்படின்னா இங்கே ஒரு x இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் நம்ம. அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு போகிறோம்னா இங்கே x minus 3னா இங்கே x மட்டும்தான் இருக்குது. மீனிங்னா ஈக்குவல் டு 5. ஒரு 3யை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டு கேன்சல் பண்ணால் பழைய வேல்யூ வந்துடுமா? இப்போ நம்மளுக்கு தேவையானது x minus 3, இங்கே x minus 3 இருக்கணும். இந்த ப்ளஸ் 3 எப்படின்னா இங்கே கொண்டு போயிருங்க. 1 by x minus 3 plus x minus 3 இந்த ப்ளஸ் 3 அங்கே என்ன ஆகும், 5 minus 3 equal to 2 அர்த்தம். அப்போ இதோட வேல்யூ என்னது 2 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான இதோட வேல்யூ தான் வேணும். 1 by x minus 3 the whole square plus x minus 3 the whole square equal to இந்த ஃபார்மேட் நமக்கு தெரியுமே இல்லையா, 1 by x plus 1 by x equal to a அப்படின்னா x square plus 1 by x square என்னது a square minus 2. இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இது ஏன்னா இது என்ன செய்யலாம், ஸ்கொயர்னா a square minus 2ன்னு வரணும். அப்போ என்ன செய்வீங்க, இதை ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணி minus 2ன்னு போடணும். அப்போது 4 minus 2 equal to 2. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 2ன்னு அர்த்தம். அது கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஃப் x minus 1 by x equal to 9 அப்படின்னா then the value of நம்மளுக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் நம்ம போட்டிருப்போம். சப்போஸ் மைனஸ் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கேட்டாங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்கணும். 1 by x equal to ஏன்னு வச்சுக்கோங்களேன். x minus 1 by x equal to ஏனா x square plus 1 by x square அப்படின்னா a square plus 2ன்னு போட்டுக்கணும். இது தெரிஞ்ச இந்த கணக்கு ஈஸி. அப்போது 9 கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்லலாம், x minus 1 by x equal to 9 அப்படின்னா x square plus 1 by x square என்ன சொல்லலாம், 9 square plus 2 81 plus 2 equal to 83. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா 83 அர்த்தம். அது கிளியர்? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் x plus 1 by x equal to 3 அப்படின்னா then the value of x power 4 plus 1 by x power 4 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, இது தெரியணும். x + 1/x = a அப்படின்னா x² + 1/x² நமக்கு என்ன தெரியும், a² - 2 அப்படி தெரியும். சப்போஸ் இதோட bன்னு வச்சுக்கோங்களேன். x² ரைட். இப்போ x⁴ கேட்குறாங்க அப்படின்னா x⁴ + 1/x⁴ கேட்டாங்க அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி -2ன்னு போடணும். அது கிளியர். அது மாதிரி இப்போ முதல் x² + 1/x² கண்டுபிடிங்க. அப்போ என்ன செய்வீங்க, இதை ஸ்கொயர் பண்ணி -2ன்னு போடணும். அப்போ 3² - 2 = 9 - 2 = 7. அப்போ x⁴ கேட்குறாங்க. x⁴ + 1/x⁴ கேட்டாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7² - 2. அப்போ 49 - 2 = 47. அப்போ x + 1/x = 3 கொடுத்துட்டு x⁴ + 1/x⁴ கொடுத்தாங்க. ரெண்டு பட்டம் நீங்கள் பண்ண தெரியணும். ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் இதுக்கு 47. ஸோ இதோட ஆன்சர் என்னது, 47 இருக்கும். அது கிளியர், புரிஞ்சுதா? அதனால இந்த ஃபார்மட் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்மட் தெரிஞ்சாதான் அல்ஜிப்ராக்கு போக முடியும். அதனால ஒவ்வொரு இடமும் இந்த ஃபார்மட்னு சொல்லி அதை நீங்கள் நோட்டில் எழுதி வந்துட்டே வந்துடுங்க. நோட்டில் எழுதுனா தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், if x - 3√x - 1 = 0 அப்படின்னா then the value of x² + 1/x² வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னாங்க, இந்த x இருக்கு இல்லையா, இதை வந்து √x² எழுதிக்கலாம். -3√x - 1 = 0. அப்போ எல்லாத்தையும் 3√x டிவைட் பண்ணு, டிவைட் பை √x. அப்போ இங்கே டிவைட் பண்ண √x² / √x, 3/√x - 1/√x = 0. ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் ஒரு √x மட்டும் வரும். இந்த -1/√x இங்கே வச்சுக்கோங்க. இந்த 3 இருக்கு இல்லையா, -3 = 0. இந்த 3 அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ √x - 1/√x = 3. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா x இதை ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, x² + 1/x ஃபார்மெட். இதை ஸ்கொயர் பண்ணிங்க என்ன வரும், 1. இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ்னு வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் 1/xன்னு வரும். இருந்த நேரத்தில் இதை ஸ்கொயர் பண்ணி +2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருந்தால் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 9 + 1 = 11. அப்போ x + 1/x = 11 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ x + 1/x = 11 கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன வேல்யூ வரும், x² + 1/x²னா இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணணும் 2. அப்போ 121 - 2 = 119. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 119 அர்த்தம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி கொஷின் தான் ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரின்னு பயந்து ஓடிட வேண்டாம். ஈஸியாக ரொம்ப ஷார்ட்கட் கான்செப்டில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் நிறையா போடுவோம். ஆனால் பயந்துட்டு நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா கஷ்டம்தான். பார்க்குறதுக்கு பெரிய லென்த்தி கொஷினாக இருக்கும். அது அதிகபட்சம் 5 செகண்டில் அல்ஜிப்ராவோ ட்ரிக்னாமெட்ரியோ உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன மனநிலை கொண்டு வரணும்னா, அல்ஜிப்ராவா ட்ரிக்னாமெட்ரியோ பயப்படக்கூடாது. பயம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் நான் வச்சுருக்கேன், நம்மளால் ஃபேஸ் பண்ணணும், எதை வேணாலும் பார்த்துக்கலாம். அதை வந்து எப்படி ஈஸியாக கொண்டு வரணும்னு நினைக்கணும், அவ்வளோதான். நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஈஸியாக எப்படி நாங்கள் சொல்லித்தரோம், ஷார்ட்கட்டில் எப்படி சொல்லுவோம், ட்ரிக்ஸ் கான்செப்ட் சொல்லித்தரோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோன்னே சம்பளம் சொல்லி தருவோம். அப்போ அதெல்லாம் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க டெஃபினட்டாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ நண்பர்களே, ஸோ இது வந்து அல்ஜிப்ரா கொஷின்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க எஸ்எஸ்சி ரயில்வேல. இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் வில் பவர் இருக்கணும், படிக்கணும், அங்கே வெறி இருக்கணும். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும். எங்கள் இன்ஸ்டியூட் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குது. ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் மினிமம் டிகிரி, அதாவது டிப்ளமோ முடிச்சிட்டிங்கனாக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் டிகிரி முடிச்சிட்டிங்கனாக்கா 6 month கோர்ஸ் ஆர் 1 year கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.